தமிழக விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி. ஒரு ஏக்கர் நிலத்தில் பலா விவசாயத்தின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கும் அதிகமாக வருமானம் பெறலாம். கேரளாவின் தலை சிறந்த விவசாய நாற்று உற்பத்தி நிறுவனமான புளோராசா மூலம் நீங்கள் விவசாயம் செய்வதனால் அதிக வருமானம் ஈட்டலாம். பலா பழம் 1 கிலோவிற்கு குறைந்தபட்சம் 30 ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 300 நாற்றுகள், அதாவது 1 ஏக்கரில் நடவு செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 9072124124 அல்லது 9946553332 அழைக்கவும். நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் நடக்கோட்டை கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இந்த பலா செடி புளோராசா அக்ரோ சர்வீஸ்ன்ட்டு கேரளாவிலேருந்து வாங்கி வச்சுருக்குறோம். இப்போ இந்த செடி வச்சு 1 வருஷம் ஆக போகுது. இப்போவே நிறைய காய் பிடிச்சிருக்குது. இது 2 வருஷத்துக்கு இந்த காய் விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை இப்போ கட் பண்ணி விட போகிறதையும், செடி நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் தான் காய் விடணும். இது வச்சு 1 வருஷம் ஆச்சுங்க. மாசம் மாசம் எங்களுக்கு அது ஆலோசனையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது முழுக்க இயற்கை விவசாயத்துல தான் பண்றோம். ஒரு செடியில மட்டும் கிடையாது, எல்லா செடியிலுமே அந்த மாதிரி தான் காய்கள் இருக்குது. இது ஏதோ சும்மா ஒரு செடியில மட்டும் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லா செடியிலையுமே அந்த மாதிரி காய்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி 1 இன்ச்சு விட்டு கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு 2 வருஷம் கழிச்சு தான் இதை காய்க்கு விடணும். அவங்களே கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துக்கிறாங்க. திரும்பவும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா செடிகளையுமே வந்திருக்கு. நான் ஒரு 1000 செடிக்கு பக்கமாக வச்சுருக்கேன். மாதம் எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் இயற்கையாக தான் பண்ணுறோம். தாராளமாக வைக்கலாம். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பைபேக் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு தராங்க. செடி 1 வருஷம் ஆச்சு. இது 15 அடி வரைக்கும் வளரும். 15 அடிக்கு அப்புறம் அந்த நுனியை கட் பண்ணணும். எல்லா செடியுமே இந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. எந்த ஒரு நோயோ எந்த பூச்சி தாக்குதலோ எதுவும் கிடையாது. நாங்கள் இயற்கையாக தான் பண்ணுறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா செடியுமே அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த 900 செடி வச்சுருக்கேன். இந்த 900 செடியும் இதே மாதிரி தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 10 செடி 20 செடி தான் கொஞ்சம் க்ரோத் கம்மி. அது எங்களுடைய மெயின்டெனன்ஸ் கம்மிங்கிறதுனால இருக்கும். பாக்கி எல்லா செடியும் நல்லா க்ரோத் இருக்குது. எல்லாமே பிஞ்சு விட்டுருச்சு. இந்த செடிகளுக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்கிறோம். வாரத்துக்கு 3 நாள் தண்ணி கொடுக்கணும். அவங்களும் உரம் கொடுப்பாங்க. இயற்கை உரம் அவங்களும் தராங்க. ஹியூமிக் ஆசிடு அந்த மாதிரி சில உரங்கள் எல்லாம் தருவாங்க. நமக்கு தேவைன்னா அங்கேயே வாங்கிக்கலாம். நம்மளே தயாரித்து விடுறதுனால விடலாம். எக்காரணத்தை கொண்டும் ரசாயன உரங்கள் மட்டும் போடக்கூடாது. அப்படி போட்டால் அவங்க எடுக்க மாட்டாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால ரசாயன உரங்கள் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த காய் பிடிக்கிற வரைக்கும் நல்லா கொடுக்கணும். காய் பிடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். செடி வச்சு 1 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு ஈல்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கருக்கு 20 லட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி 1 வருஷத்துல பலா பிஞ்சு பிடிச்சிருச்சு. ஆனால் இந்த பிஞ்செல்லாம் கட் பண்ணி விட சொல்லியிருக்கிறாங்க. 2வது வருஷம் முடிவில் ஓரளவுக்கு ஈல்டு வரும். 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சொல்கிற மாதிரி 20 லட்சம் ரூபா கட்டாயம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ரேட் போட்டு எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணாலே அவங்க சொல்கிற அந்த 18 லட்சம் 20 லட்சங்கிறது ஈஸியாக வந்துடும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போவே ஒரு செடிக்கு 20 காய் 30 காய் பிடிக்குது. செடி தாங்காத அளவுக்கு கூட காய் பிடிக்குது. நம்மளுக்கு தேவையானதை மட்டும் விட்டுட்டு பாக்கியெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். ஒரு செடிக்கு எவ்வளோ விடணுமோ அவங்க மாதம் அவங்க ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாங்க. இது 20 லட்சம் வருங்கிறதுல எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்பிக்கையோடு போடலாம்.